லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு வக்கீலை வச்சு உங்க தரப்பு வாதத்தை எடுத்து சொல்லுங்க. இப்ப ரிமாண்ட் பண்றேன். சப்ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீ வக்கீலை வச்சு பெயில் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. யோ, இவங்களாம் தூக்கி ஜென்சன்ல போடு. லேடிஸ் செல்லுக்கு நான் உங்களை கூட்டு. ஓகே சார். ஏய் வாங்கடா. மா கூட்டு வாமா. மயில் ஒரு நிமிஷம், நீ போய் ரிப்போர்ட்டை கொடு. ஓகே சார். லாக்அப்ல இருந்து நீ நேரா என் வீட்டுக்கு மகாராணியா வந்திருக்கணும். ஆனா நீ எடுத்த தப்பான முடிவால இப்ப ஜெயிலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. உன்னை இங்க கூட்டு வந்துட்டேனே தவிர உள்ள அனுப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, நீ ஜெயிலுக்கு போறியன்னு நான் வருத்தப்படல. இது நீயா தேடிக்கிட்ட தலையெழுத்துன்னு சொல்ல வரேன். என் பிரச்சனை என்னன்னா, நீ லாக்அப்ல இருந்திருந்தா நான் உன்னை பார்த்து தினமும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா உன்னை பார்க்கறதுக்காக டெய்லி ஜெயிலுக்கு வர்றது நல்லாவா இருக்கும் சொல்லு? இனிமே உன்னை பார்க்கறது மிஸ் ஆகுமேன்னு தான் மனசுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு மயிலு. நீ நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பெரிய வசதி இல்லைனாலும் அம்மா அக்காங்களோட நீ சந்தோஷமா தான் இருந்திருப்ப. ஆனா இங்க உன்னை சுத்தி யார் இருக்க போறாங்கன்னு தெரியுமா? தப்பான தொழில் பண்றவங்க, திருடிங்க, கொள்ளக்காரிங்க, கொலைகாரிங்க, எல்லாமே கிரிமினல் பொம்பளைங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 15 நாளைக்கு நீ அவங்க கூட தான் சேர்ந்து களி தின்னாகணும். அது உனக்கு கொஞ்சம் நரக வேதனையா தான் இருக்கும். இந்த நரகம் 15 நாள்ல முடியணுமா இல்ல காலம் முழுக்க தொடரணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். நீ உள்ள உக்காந்துக்கிட்டு ராத்திரியும் பகலுமா நல்லா யோசி. கேஸ் விசாரணைக்காக வெளியே வர்றப்ப உன் மனசை மாத்திக்கிட்டு வா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டம் வேதனைன்னு எதுவுமே இருக்காது மயிலு. ஏன் வைஃபா உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். ஓகேவா மயிலு? என்ன மயிலு, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. முட்டாள்தனமா முடிவு எடுத்துருமேன்னு ரொம்ப வருத்தப்படுறியோ? நீங்க ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்கீங்கன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க புத்திசாலியா இருந்திருந்தா இந்நேரம் என் மனசு மாறவே மாறாதுங்கிறத இந்நேரத்துக்கு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் மாறுவேன்னு நம்பி இப்பவும் சொர்க்கம் நரகம்னு நீங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை பார்த்து வருத்தப்படுறதா இல்ல கோவப்படுறதானே எனக்கு தெரியல. மயிலு, இந்த நிலைமையிலயும் உன் திமிர் அடங்கல. ஜெயிலுக்குள்ள போறல, உன் திமிரு அகங்காரம் எல்லாம் தானா அடங்கிடும். உள்ள இருக்கிறவங்க கொடுக்கிற டார்ச்சர்ல என் கால்ல வந்து விழறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அது மட்டும் நடக்கவே நடக்காது சார். என் உயிர் போற நிலைமையில இருந்தா கூட உங்க விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். சூழ்நிலை சரியா புரிஞ்சுக்காம நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற மயிலு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு தண்டனைன்னு தீர்ப்பாயிடுச்சுன்னா நீ IPS ஆகணுங்கிற உன்னோட கனவு இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. தெரியும் சார், ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவே வராது. எந்த நம்பிக்கையில நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்க புத்தி தப்பா இருக்கு, உங்க வழி தப்பா இருக்கு. ஆனாலும் நீங்க நினைச்சது நடக்கணும்னு நீங்களே இவ்ளோ உறுதியா இருக்கும்போது நேர்மைய மட்டுமே நம்புறேன்னா இவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறதுல தப்பே இல்லையே. நேர்மையும் சத்தியமும் கொடுக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எப்பவுமே எனக்கு யானை பலத்தை கொடுத்திருக்க. குறுக்கு வழியில யோசிக்கிற உங்களாலலாம் அதை புரிஞ்சுக்கவே முடியாது சார். எனக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க.
எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா நான் வெளியே வருவேன். இவ்ளோ நடந்தும் நீ கெத்தா பேசுறல்ல. உன்கிட்ட இருக்கிற இந்த கட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆனா அதுதான் என் கூட சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த 15 நாள் ஜெயில் வாசம் நிச்சயம் உன் நம்பிக்கையை உடைச்சு உன்னை என் பக்கம் கொண்டு வரும்னு நான் நம்புறேன். வா போலாம். ஹலோ. வணக்கம் சார், வாங்க. எப்பவும் வரேன்னு சொன்னீங்க, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ஆமா மேடம், ஜட்ஜி வீட்ல இருந்து வர வழியில பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. இல்லனா நான் சொன்ன நேரத்துக்கே வந்திருப்பேன். பரவாயில்ல சார், ஃபைல் கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. ஓகே சார். நீங்க சொன்ன அக்யூஸ்ட் இவங்க தானா? ஆமா மேடம். விஜயலட்சுமி மேடம், சொல்லுங்க மேடம். இவளை அழைச்சிட்டு போயிட்டு மார்க் அடையாளங்களை குறிச்சு வச்சுக்கோ. ஓகே மேடம், வாங்கம்மா. ம். வாங்க. பார்க்க சாதாரணமா இருக்கா, ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய கிரைமை செஞ்சிருக்காளே சார். எனக்கே பெரிய ஷாக்கா தான் இருக்கு மேடம். அதுவும் சிலிண்டர்ல பாம்பு வச்சு கொல்றதெல்லாம் ரொம்ப கொடூரம். அவன் மனசுல எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பா. ஆமா சார், நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. மேடம், டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால எந்த சலுகையும் காட்டாதீங்க. மற்ற கைதிங்க மாதிரி அப்படியே ட்ரீட் பண்ணுங்க. யாராவது அவளை டார்ச்சர் பண்ணாலும் பெருசா கண்டுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் பையனையே கொன்னு இருக்கா, அவளுக்கு அதுக்கான தண்டனை இங்க இருந்து ஆரம்பிக்கட்டும். புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம், குதிகால்ல ஒரு தழும்பும் கழுத்துல ஒரு மச்சமும் இருக்கு மேடம். ஓகே, இவளை கூட்டிட்டு போய் செல்ல போடு. வாமா. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். தேவைப்படுறப்ப நான் அவளை வந்து பாக்குறேன். சரிங்க சார், வாங்க. வாங்க. வாமா, உள்ள போ. போ உள்ள. அம்மா, எதுவுமே சாப்பிடாம இருக்க, இந்த பாலையாவது குடி. எனக்கு எதுவும் வேணாம், என்ன விட்டுரு. சுசீலா, அம்மா. வாங்க. வாமணி. என்ன மணி? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன் சார். முக்கியமான விஷயமா? என்ன? என்னாச்சு? அந்த ஆள் ராம் சென்சிட்டிவ் கேஸ்னு சொல்லி நேரா ஜட்ஜ் வீட்டுக்கு மயில கூட்டிட்டு போயிட்டாரு சார். மயிலுக்கு 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்திருக்காங்க சார். மயில ஜெயில அடைச்சிட்டாங்க சார். ஐயோ, அட பாவி, அவனுக்கு பொண்ணு மேல அப்படி என்ன கோபம்? ஏன் அவன் விஷயத்துல மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறான்? அதான் எனக்கு ஒன்னும் புரியலமா. சுசீலா, கேஸை ஃபைல் பண்ணிட்டா கோர்ட்ல அக்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி. அதைத்தானே அவனும் செஞ்சிருக்கான். எதுக்கு
தப்பே செய்யாத என் பொண்ணுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது. என் பொண்ண பாடுபடுத்துற அந்த அயோக்கிய நல்லாவே இருக்க மாட்டான். மனசு நொந்து சொல்றேன், யாருக்கும் வராத பெரும் வியாதி வந்து அவன் சாவான். அம்மா அழாதீங்கம்மா. மயில இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பாவம் செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இல்லம்மா, நேர்மையா நடந்துக்கிட்டா நல்லது நடக்கும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நாம தான் முட்டாளா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை மட்டும் நிஜம்னா நல்லதை மட்டும் நினைக்கிற என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்படி என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை என்னாலே இப்ப தாங்க முடியலையே. ஐபிஎஸ் படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும், தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா, எவ்வளவு கனவு கண்டிருப்பா. இப்ப அவளே ஜெயில இருக்கிறது நினைச்சா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். என் பொண்ணு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா. என் பொண்ணு இப்பவே பார்த்து ஆறுதல் சொல்ல என் மனசு தவிக்குதுங்க. அம்மா, நீ என் கூட வா, மயில போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். அவசரப்படாத சுசீலா. உன்னோட கோவம் தவிப்பு எல்லாமே நியாயம்தான். மயில உடனே பார்க்கணுன்னு தான் நானும் தவிக்கிறேன். ஆனா இப்ப அது முடியாதே. நாம போனாலும் உள்ள விட மாட்டாங்க. நாம நாளைக்கு தான் போக முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் பொண்ணு நான் எப்படியாவது பார்த்தாகணும். அம்மா இருக்கேன்னு அவளுக்கு தைரியம் சொல்லணும். என் பொண்ணு அங்க தனியா தவிச்சிட்டு இருக்கும் போது என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அம்மா அழாதம்மா. உனக்கு இருக்கிற அதே வேதனை தாமா எங்களுக்கும் இருக்கு. அப்பா சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. ஜெயில போய் பாக்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் அங்க போக முடியாதுமா. அது வரைக்கும் நான் என்னடி பண்ணுவேன்? நான் என் பொண்ண எப்படியாவது பார்க்கணும். எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு. அதுல இருந்து என்னால வெளியில வர முடியலடி. சுசீலா, இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏதோ நம்மளோட கெட்ட நேரம். மேலே மேலே பிரச்சனை வந்து நம்மளை ஆட்டி வைக்குது. சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்களையும் சோகங்களையும் பார்த்தவ. அப்பெல்லாம் தைரியமாக நம்பிக்கையோட போராடி அதுலேருந்து மீண்டு வரலையா? அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்து மயில் மீண்டு வருவான். அந்த நம்பிக்கையை நம்ம கடைசி வரைக்கும் இழந்துடவே கூடாது. இப்போ என்ன, உனக்கு மயிலை பார்க்கணும் அவ்வளோதானே? நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கையில் அம்மா உள்ளே கூப்பிட்டு போடா. சரிப்பா. அம்மா வாமா. ஐயோ மயில, அம்மா உனக்கேமா இப்படி ஒரு நிலைமை வரணும்? அந்த கடவுள் உன்னை அம்மா எப்படி எல்லாம் அழாம சோதிக்கணும்? வாமா. இந்த உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் செத்து போச்சா? வா அழாத. சார், அம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க சார். மயில நினைச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிட போதோன்னு பயப்படுறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. ம் சரிங்க சார். வரேன் சார். உன் கேஸோட எஃப்ஐஆரில் நான் ஒரே ஒரு சைன் போட்டால் போதும். உன் கனவுக்கு ஒரே செகண்டில் கொல்லி வச்சிட முடியும். மயில் ஐபிஎஸ்னு போர்டு போடணும்னு நினைக்கிறல்ல, அந்த கனவை இப்பவே கலைச்சு. நீ எஸ்பி மயிலாவோ இல்ல டிஎஸ்பி மயிலாவோ ஆகணும்னு அவசியம் இல்ல. மயில் ஜீவா அப்படி இருந்தா மட்டும் போதும். முத வேலையா உன் காக்கி யூனிஃபார்மை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு உன் மேல் அதிகாரி கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் காப்பியோட வா.
ஐயோ ஆண்டவா, ஐயோ ஆண்டவா. மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி அழற? என்னடி இப்படி கேக்குற? நீ பெரிய ஆபீசர் ஆகி தப்பு பண்ணவங்கள எல்லாம் பிடிச்சி இப்படி ஜெயில போடுவேன்னு நம்பினே. ஆனா இப்படி உன் மேல பொய்யான ஒரு பழிய போட்டு உன்னை கொண்டு வந்து ஜெயில போட்டாங்களே. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடினதெல்லாம் உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா? இதுக்கு பதிலா அந்த ஆண்டவன் என் உசுரை எடுத்திருக்கலாம். மா, அழாதம்மா. விசாரணைக்காக தான் இப்ப என்ன இங்க வச்சிருக்காங்க. நான் நிரபராதின்னு நிரூபிச்சு கண்டிப்பா நான் வெளியே வந்துருவேம்மா. அந்த ஆள் அதுக்கு விட மாட்டாண்டி. அவன் அந்த கஸ்தூரி அவங்க அக்கா கூடவும் சேர்ந்துக்கிட்டு அவன் தான் உன் மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி போட்டிருக்கான். அவன் பெரிய பதவியில இருக்கிறதுனால எல்லாரும் அந்த ஆள் பேச்சதான் கேட்பாங்க. எல்லா இடத்துலயும் அவன் நினைச்சதுதான் நடக்கும். அவனோட அதிகாரத்தை மீறி நம்மளால என்னடி செய்ய முடியும்? ஏமா செய்ய முடியாது? அதிகாரத்தை தோக்கடிக்க முடியாதுங்கிறதே பெரிய பலவீனமா? நேர்மைங்கிற ஒரே ஒரு ஆயுதம் போதுமா? அதிகார பலம், ஆள் பலம், பண பலம்னு எல்லாத்தையும் நம்மளால தோக்கடிக்க முடியுமா? தப்பே பண்ணாத உன்னை ஜெயில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. இந்த நிலைமையில கூட நீ இப்படி பேசுறத உன் அசட்டு தைரியம் எடுத்துக்கிறதா இல்ல உன் தன்னம்பிக்கைன்னு எடுத்துக்கிறதான்னு எனக்கு ஒண்ணும் புரியலடி. இது நம்பிக்கைதாமா. அதுவும் நீ எனக்கு கத்து கொடுத்த நம்பிக்கை. தப்பு செஞ்சிருந்தா தானமா நம்ம பயப்படணும். நம்ம மேல தப்பு இல்லைன்னா நியாயத்துக்காக கடைசி வரைக்கும் நம்ம போராடணும்னு நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த. அததாமா நான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு பொய்யான வழக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குமா நான் அனாவசியமா பயப்படணும்? என் வாழ்க்கை போச்சு, என் கனவு போச்சுன்னு எதுக்காக நான் புலம்பணும்? இந்த சதிய உடைச்சு எப்படி வெளியே வர போறோங்கிறத பத்தி மட்டும் தாமா இனி நம்ம யோசிக்கணும். அப்பா மேல கூட லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு பொய்யான பழிய போட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனாங்க. ஆனா கடைசியா அப்பா தான் மேல தப்பே இல்லங்கறத நிரூபிச்சு வெளியே வந்தாருல்ல. அதே மாதிரிதாமா நானும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வருவேமா. அம்மா, நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. ஆமா சுசீலா, மயிலுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத. இவளுக்கு துணையா இவளோட அப்பன் நான் இருக்கேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே உடம்புல இருந்த வியாதியும் மனசுல இருந்த சோர்வும் பறந்து போச்சு. என் பொண்ணுக்காக ஓட வேண்டிய நேரம் இது. அந்த ராமு, கஸ்தூரி, மாலதி இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் எல்லாமே செஞ்சாங்கன்னு நிரூபிச்சு மயில வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு சுசீலா. போதுங்க, போதும். பொறுப்புங்கிற பேர்ல நீங்க நாட்டெல்லாம் போதும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாம இருங்க. நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் என் பொண்ணுக்கு நல்லது. அம்மா, என்ன வெளியில கொண்டு வரணும்ன்ற அக்கறையில தானே அப்பா பேசுறாரு. அத புரிஞ்சுக்காம ஏன் நீ இப்ப அப்பா மேல கோபப்படுற? இந்த பிரச்சனையே இவரால தாண்டி ஆரம்பிச்சது. நீ ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான். என்னம்மா சொல்ற? இவர் சொத்துல நம்ம பங்கு கேட்டமாடி, இல்ல இவர் பணத்தை நம்பிதான் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்தோமா? கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நாம நிம்மதியா இருந்தோம். இவர் என்னோட பேர்ல சொத்து எழுதி வைக்க போய் தானே அந்த அம்மாக்கு என் மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல தானே உன்னை கொல்றதுக்காக அவங்க திட்டம் போட்டாங்க. பாவம், அதுல மாட்டிக்கிட்டு அப்பாவி புள்ள வெற்றி செத்து போச்சு. அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னோட பொண்ணு மேல பழிய போட்டு இப்படி ஜெயில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. மொத்த சொத்தை அவங்க பேர்ல எழுதி தொலைச்சிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. நீயும் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டியே. எல்லா சிக்கலையும் இவரே ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப நான் சரி பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. அம்மா, இந்த விஷயத்துல நீ அப்பா மேல கோபப்படுறதுல நியாயமே இல்ல.
எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அப்பா நினைச்சதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம அந்த சொத்தை ஏத்துக்கிறோமா இல்லையாங்கறதெல்லாம் வேற விஷயமா. ஆனா அப்பா அவர் கடமைய சரியா செய்யணும்னு நினைச்சிருக்காரு. அம்மா, அவங்கதான் தேவையில்லாம இது எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பகைய வளர்த்துக்கிட்டாங்க.